அது சரியா குஜராத் மாநிலத்தில் பாவ்நகர் மாவட்டத்தில் இருக்கிற பரத் நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த ஃபாரஸ்ட் காலனி ஏரியா. இந்த ஏரியாவை பத்தி சொல்லணும்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமா 50 ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கு. இந்த நிலம் முழுக்க கார்டன், இதை தவிர அரசாங்க அதிகாரிகளுடைய சில பில்டிங்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு உண்டான குவார்டர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான பில்டிங்கோடையும் பசுமையான மரம் செடிகள் கூடயும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த ஃபாரஸ்ட் காலனி ஏரியா. அப்படிப்பட்ட இந்த ஃபாரஸ்ட் காலனி குவார்டர்ஸ்ல ஒரு பிளாட்ல வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் என்ற பொசிஷன்ல இருக்கக்கூடிய சைலேஷ் கம்பாலா என்பவரும் தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு வராரு. இவரை பத்தி சொல்லணும்னா இவருடைய சொந்த பூர்வீகம் அதே மாநிலத்தில் இருக்கிற சூரத் என்ற ஒரு இடம். இவருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நைனா என்ற ஒரு பெண் கூட திருமணமாயிருக்கு. இந்த திருமணத்தின் மூலமா 13 வயதுல ப்ரூதா என்ற ஒரு மகளும் 9 வயதுல பவ்யா என்ற ஒரு மகனும் பிறந்திருக்காங்க. மேற்கொண்டு இவர் ஒரு அரசாங்க அதிகாரிங்கிறதுனால பல இடங்களுக்கு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கிறதுனாலையும் பசங்களுடைய ஸ்டடீஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சூரத்தில் இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மா கூடிய தங்க வச்சுட்டு இவருக்கு எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போடுறாங்களோ அந்தந்த ஊர்களுக்கு தனியா போய் தங்கி அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த குவார்டர்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படிதான் நவம்பர் மாதம் 2025 கூட இந்த பரத் நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய ஃபாரஸ்ட் காலனியில இருக்கக்கூடிய குவார்டர்ஸ்ல தான் இந்த சைலேஷ் தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு வராரு. தொடர்ந்து இவருக்கு எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அப்பெல்லாம் சூரத்தில் இருக்கிற தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்துட்டு வருவார். மறுபக்கம் சைலேஷோடைய மனைவி பிள்ளைகளும் அவங்களுக்கு எப்ப லீவு கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த குவார்டர்ஸுக்கு வந்துட்டு போவது வழக்கம். இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாம இவங்களுடைய லைஃப் நல்லா சுமூகமா போய்கிட்டு இருந்த அந்த தருணத்துல தான் அந்த ஒரு நாளும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. சரியா தீபாவளி முடிஞ்சு 7 நாட்கள் கழித்து அக்டோபர் 27, 2025 தன்னுடைய கணவரை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகுது, பிள்ளைகளுக்கும் லீவு இருக்கிறதுனால நம்ம கணவருடைய குவார்டர்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு சூரத்தில் இருந்து சைலேஷோடைய மனைவி பிள்ளைகள் அக்டோபர் 27 இந்த பிள்ளைகள் எல்லாமே இந்த குவார்டர்ஸுக்கு வந்திருக்காங்க. சைலேஷுக்கும் நீண்ட நாட்கள் கழித்து மனைவி பிள்ளைகளை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷமும் பூரிப்பும் ஏற்பட ஆரம்பிச்சது. இதன் காரணமா தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற முக்கியமான பிளேசஸ்லாம் இவர் அழைச்சிட்டு போயிட்டு காட்டி இருந்திருக்காரு. இப்படி அவங்களுடைய லீவு நாட்கள் சந்தோஷமா போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் சரியா நவம்பர் 5, 2025 அன்னைக்கு இந்த சைலேஷ் வழக்கம் போல காலை நேரத்துல எழுந்ததுமே பரபரப்பா தன்னுடைய குவார்டர்ஸ்ல இருந்து 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பி இருக்காரு. அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோ, நான் மதியம் அப்படி இல்லைன்னா ஈவினிங்குள்ள வந்துருவேன், அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைலேஷ் அன்றைய தினம் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காரு. பட் அதுதான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்குற கடைசி தருணம்ங்கிறது அந்த சைலேஷுக்கு அன்னைக்கு தெரியாமலே போயிருக்கு. சைலேஷுக்கு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் பல இடங்கள்ல சைட் விசிட்டிங் வேலை இருக்கிறதுனால சில இடங்கள்ல அவருடைய மொபைலுக்கு டவர் கிடைக்காமலே போகும். இதன் காரணமா ஒரு 11-12 மணிக்கெல்லாம் அவருடைய மனைவிக்கு கால் பண்ணணும்னு நினைச்சாலுமே அவரால் கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. இறுதியா 2 மணிக்கு வேற ஒரு இடத்துக்கு அவர் வந்ததுக்கு பிறகு அங்க டவர் கிடைச்சதுமே உடனடியாக தன்னுடைய மனைவிக்கு சாப்பிட்டாச்சா இல்லையா, பசங்களாம் என்ன பண்றாங்க என்பதை கேட்பதற்காக இந்த சைலேஷ் அன்னைக்கு கால் பண்றாரு. ஆனா கால் பண்ண அவருக்கு மொபைல் நாட் ரீச்சபிள் வந்திருக்கு. என்னடா அது எப்போதுமே ஆன்ல தானே வச்சிருப்பா, என்ன இப்போ நாட் ரீச்சபிள்னு வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அடிச்சு பார்க்கறாரு. அப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. தொடர்ந்து கால் பண்ணி பார்க்கறாரு, மெசேஜ் பண்ணி பார்க்கறாரு, எந்த ரெஸ்பான்ஸுமே நைனா கிட்ட இருந்து வராம போனதும் இவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் பொறிதட்ட ஆரம்பிச்சு உடனடியாக தன்னுடைய ஜீப்பை எடுத்துக்கொண்டு நேரடியாக தன்னுடைய குவார்டர்ஸுக்கு வந்திருக்காரு. அங்க வந்து தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டை திறந்து பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. அவங்க கொண்டு வந்த திங்ஸ், அவங்களுடைய செருப்பு, அவங்களுடைய பெட்டி படுக்கை அப்படின்னு எதுவுமே அந்த இடத்துல இல்லை. ஒருவேளை நைனா சூரத்துக்கு கிளம்பி போயிட்டாலா, நம்ம வேற ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்தோம், அவ கால் பண்ண நேரத்தில் டவர் கிடைக்காம போயிடுச்சோ அப்படின்னு எக்கச்சக்கமான கொஸ்டின் எல்லாமே அவருடைய மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. இதன் காரணமா உடனடியாக சூரத்தில் இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நைனாவும் குழந்தைகளும் வந்துட்டாங்களான்னு கேட்டிருந்திருக்காரு. அப்போ அவங்க யாருமே வரலன்னு சொல்றாங்க. இப்போ இவர் தங்கி இருக்கிற இந்த பரத் நகர்ல இருந்து சூரத்துக்கு போகணும்னா கப்பல்ல ஒரு 148 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி, அதாவது 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணா மட்டும்தான் இவங்க சூரத்துக்கு பாவ்நகர் மாவட்டத்தில் இருந்து போக முடியும். அதே மாதிரி கிரவுண்ட் வழியா போனா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் பண்ணி 10 மணி நேரம் கழிச்சு தான் இவங்களால சூரத்துக்கு போக முடியும். இதனால ஒருவேளை தன்னுடைய மனைவியோடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா டவர் இல்லாத இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கிறார். தொடர்ந்து 8 மணி நேரம் கிட்டையும் ஒரு 10 மணி நேரம் கிட்டையும் வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு. மறுபடியுமே நைனாவுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது தான்
மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால பதறி போன இந்த சைலேஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்கள், அந்த குவார்டர்ஸோடைய செக்யூரிட்டி அப்படின்னு எல்லாருக்கிட்டுமே தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பத்தி கேட்க ஆரம்பிச்சார். ஆனா யாருமே அவங்கள பார்க்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய சொந்தக்காரங்களுடைய வீடு, இந்த நைனாவுடைய அப்பா அம்மா வீடு அப்படின்னு எல்லா இடங்களுக்கும் கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனா யாருமே நைனா எங்களுடைய வீட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு தகவலை தான் கொடுக்குறாங்க. நவம்பர் 5ஆம் தேதி காணாம போன இந்த நைனா அடுத்த நாள் 6ஆம் தேதியாவது எங்கேயாவது கிடைச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த சைலேஸ் பல இடங்கள்ல தேட ஆரம்பிச்சாரு. ஆனா அன்னைக்கு முழுக்க வரைக்குமே கிடைக்கவே இல்லை. அதன் பிறகு அடுத்த நாள் நவம்பர் 7ஆம் தேதி பகல் முழுக்க தேடிட்டு ஈவினிங் 6 மணிக்கு எங்க தேடியுமே கிடைக்காததுனால பரத் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை காணும் அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரா தன்னுடைய கம்ப்ளைண்டா அவர் எழுதி கொடுத்திருக்காரு. அன்னைக்கு இந்த சைலேஸோடைய மனைவி பிள்ளைகள் எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? ஒருவேளை அவங்கள வேற யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா? அப்படி இல்லைன்னா நைனாவுக்கு வேற ஏதாவது அஃபேர் இருந்து அவங்க யாரு கூடயாவது ஓடி போயிருக்கலாமா? ஒருவேளை இந்த குழந்தைகளை அவங்க கொலை பண்ணியிருக்கலாமா? அப்படின்ற எக்கச்சக்கமான சந்தேகத்தோட தான் போலீஸ் இந்த கேஸுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. போலீஸால இந்த 3 பேரையுமே கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? அப்படி அவங்க எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி குஜராத் மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான மிருகத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிக்கும். ஆனால் லைக் பண்ண நீங்கள் நிறைய பேர் மறந்துடுவீங்க. ஸோ கண்டிப்பாக எனக்காக லைக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உண்மையிலே கிரைம் ஜானர் பிடிச்ச எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் போய் சஜஸ்ட் ஆகும். ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு கேஸும் நீங்கள் பார்க்கும்போதும் அது சம்பந்தமாக உங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்கள் மற்றும் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளைவை உங்களுக்கு கொடுப்பேன். காணாமல் போனது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய குடும்பம்ங்கிறதுனால அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி இம்மிடியேட்டாக களத்தில் இறங்க ஆரம்பித்து அவங்களுடைய அங்க அடையாளங்கள், அவங்க கடைசியாக என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அவங்களுடைய வயது என்ன, அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த சைலேஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. இதை தவிர இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக இந்த வழக்கை அந்த லோக்கல் போலீஸ் கிட்ட இருந்து கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றி அந்த டிபார்ட்மெண்ட்டில் 3 ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இந்த வழக்கை விசாரிக்க வச்சிருக்காங்க. இந்த 3 ஸ்பெஷல் டீமுமே இந்த வழக்குக்குள்ளே வந்ததுக்கு பிறகு பயங்கர தீவிரமா வெவ்வேறு ஆங்கிள் இந்த கேஸோடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. முதற்கட்டமா இந்த சைலேஸ் கிட்ட விசாரணை பண்ணப்போ காலை வரைக்கும் இவங்க வீட்டில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்டையும் போலீஸ் விசாரிச்சப்போ காலையில நாங்க பார்த்தோம், சத்தம்லாம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் நாங்க அவங்கள பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அந்த குவார்டர்ஸ்ல இருந்து வெளியில வந்தாலே ஒரு சிசிடிவி ஒன்று இருந்திருக்கு. இதை தவிர இந்த குவார்டர்ஸ்ல இருந்து வேற எப்படிலாம் வெளியில போக முடியும், அதே சமயம் அந்த குவார்டர்ஸ்ல இருந்து மெயின் ஏரியாவுக்கு வரக்கூடிய பாதைகள் எது, அங்க இருக்கிற சிசிடிவிகள் என்னென்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே முக்கியமா நவம்பர் 5ஆம் தேதி பதிவான சிசிடிவி காட்சிகளை கலெக்ட் பண்ணி மொத்தத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸுக்குமே இந்த வழக்குல இருந்த சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை இந்த 3 பேரையுமே கடத்தி வச்சுட்டு யாராவது பணத்துக்காக இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழுது. இதை தவிர அந்த தாயே அந்த 2 குழந்தைகளை கொலை பண்ணிட்டு அவங்களுடைய காதலன் கூட ஓடி போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இன்னும் ஒரு பக்கம் இந்த குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிறதுனால அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏதாவது சண்டைகள் ஏற்பட்டிருக்குமோ, அந்த பேரண்ட்ஸ் யாராவது அந்த பகையினால இவங்களை ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஆங்கிள்லையுமே இந்த வழக்குடைய விசாரணையை இன்னும் வீரியப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி இந்த விசாரணை பரபரப்பா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் அதே குவார்டர்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்றாருன்னா, நவம்பர் 5ஆம் தேதி ஒரு ஃபேமிலி ஆட்டோவில் ஏறி போனதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சைலேஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. சைலேஸ் இதை பத்தி போலீஸ் கிட்ட வந்து சொல்லும்போது போலீஸுமே அந்த செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு நடந்த விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காரு. ஆனா அது சைலேஸோடைய மனைவி பிள்ளைகள் தானா அப்படிங்கிறத அவரால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இதனால போலீஸுக்கு இது பெரிய ஆதாரம் மாதிரி அவங்களுக்கு தெரியல. தொடர்ந்து அந்த குவார்டர்ஸுக்கு வெளியில இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல இந்த நைனாவும் அவங்களுடைய குழந்தைகளும் வெளியில போன மாதிரியான எந்த ஒரு தடயங்களும் தெரியவே இல்லை. அதே சமயம் நைனாவுடைய கடைசி டவர் லொகேஷன் கூட அந்த குவார்டர்ஸ் கிட்ட இருந்து தான் காட்டியிருக்கு. அங்கே தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் வெளியில எங்கேயுமே போகலங்கிறதையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க.
சொல்லிடுறாங்க. இதன் காரணமா முழுக்க முழுக்க இப்ப சந்தேகம் இந்த சைலேஷ் மேல ஒரு பக்கம் போலீஸுக்கு கூட ஆரம்பிச்சது. இதனால சைலேஷோடைய மொத்த ஆக்டிவிட்டிஸுமே நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி நோட் பண்ணதுல தான் நவம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் வேலைக்கு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் லீவு போட்டுட்டு எங்கேயோ போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இதன் காரணமா அவருடைய ஆக்டிவிட்டிஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வரும்போது 2 நாட்கள் கழித்து ரிட்டர்ன் தன்னுடைய குவார்டர்ஸ்க்கே வந்திருக்காரு. மேற்கொண்டு அந்த 2 நாட்கள்ல தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சூரத்துல போயிட்டு இவர் தேடினதாகவும் சொல்றாரு. போலீஸுமே இவர் கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சு அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா இந்த நைனாவும் அவங்களுடைய குழந்தைகளும் இருந்ததா சொல்லப்பட்ட அந்த குவார்டர்ஸ் வீட்டில் போயிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தீவிரமா தேடினதுல தான் ஒரு மொபைல் போன் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த மொபைல் யாருடையதுன்னு கேட்கும்போது இது தன்னுடைய மனைவியான நைனாவுடையதுன்னு சைலே சொல்லியிருக்காரு. உடனடியாக போலீஸ் அந்த மொபைலை ஆன் பண்ணி பார்க்கும்போது மொபைல் ஃபிளைட் மோட்ல இருந்திருக்கு. இருந்தாலுமே அந்த மொபைலை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்குறாங்க. முக்கியமாக வாட்ஸ்அப்குள்ள போய் பார்க்கும்போது தான் கணவன் மனைவிக்குள்ள என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையுமே போலீஸ் ஒரு பக்கம் செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணதுல தான் சம்பவம் நடந்த நாளான நவம்பர் 5ஆம் தேதி காலை நேரத்தில், அதுவும் கரெக்டாக 10-18 மணி வாகல, நீ என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரிஜினல் ஃபாதர் கிடையாது, இந்த குழந்தைங்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதரோட நான் ஓடி போக போறேன், என்னை தயவு செஞ்சு தேட வேண்டாம், அதுதான் எங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல மெசேஜை இந்த சைலேஸுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா ஃபிளைட் மோட்ல இருக்கிறதுனால அந்த மெசேஜ் எதுவுமே சென்ட் ஆகவே இல்லை. இதை பார்த்த போலீஸுக்கு ஒரு ஆள் உண்மையிலே மெசேஜ் அனுப்புனாங்கன்னா கண்டிப்பா டவர்லாம் சரியா இருக்காங்கிறத செக் பண்ணியிருப்பாங்க. ஆனா வேணுமனே இதை ஃபிளைட் மோட்ல போட்டு மெசேஜ் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு சந்தேகமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிச்சது. பட் இன்னொரு பக்கம் உண்மையிலேயே இவங்களுக்கு ஏதாவது ஒரு அஃபேர் இருந்து ஓடி போயிட்டாங்களோ அப்படின்ற சந்தேகத்தோட அவங்களுடைய கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவங்க நீட் அண்ட் கிளீனாக இருந்திருக்காங்க. எந்த ஒரு ஆண்கள் கிட்டையுமே அவங்க பேசுறது கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் கணவன் தான் உலகம்னு அவங்க ஒரு நிம்மதியான லைஃப்பை தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த நைனாவுடைய சகோதரி இந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய சகோதரி எப்போதுமே மெசேஜ் அனுப்புனா குஜராத்தில தான் அனுப்புவா, அதே சமயம் இங்கிலீஷ்ல இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவ பயன்படுத்த மாட்டா, ஏதோ எனக்கு சந்தேகமா இருக்கு, அதே சமயம் இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல அவ மெசேஜே பண்ண மாட்டா, இது அவளுடைய ஸ்டைல்லே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது போலீஸுக்கு முழுக்க முழுக்க இந்த சைலேஷ் தான் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரியான சந்தேகம் தான் இந்த இடத்துல தோண ஆரம்பிச்சுது. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு எவிடன்ஸ் வேணும் தானே. அதன் காரணமா இந்த மெசேஜ் அந்த 10-18க்கு போயிருக்குல, அதாவது நவம்பர் 5ஆம் தேதி காலை 10-18க்கு இந்த மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா ஃபிளைட் மோட்ல இருக்கிறதுனால அந்த மெசேஜ் போகல. இந்த டைமிங்ல இந்த சைலேஷோடைய மொபைல் சிக்னல் எங்க இருந்துச்சுன்னு செக் பண்றாங்க. அவன் என்ன சொல்லியிருந்திருக்கான், 8:30க்கெல்லாம் நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பிளேஸ்ல போயிட்டு விசிட் பண்ண போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனா போலீஸ் இந்த டைமிங்கை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் இவனுடைய டவர் லொகேஷன் அந்த குவார்டர்ஸ் வீட்டையே தான் காட்டியிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருந்துகிட்டே எப்படி ஒரு ஆள் மெசேஜ் பண்ண முடியும், அப்படியே பண்ணியிருந்தாலும் டைரக்டா பேசியிருக்கலாமே. அதே சமயம் இந்த மெசேஜ் அனுப்புவதற்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த நைனாவுடைய மொபைல் அதே குவார்டர்ஸ் வீட்லயே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுமே சைலேஷை இமிடியேட்டா கைது பண்ணி அவங்ககிட்ட துருவி விசாரணை பண்ணும்போது தான் இன்னும் ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. பட் இவனை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுடைய சிடிஆர் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டு, இவன் இதுக்கு முன்னாடி யார்கிட்டலாம் பேசினான், எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி நவம்பர் 2ஆம் தேதி இவனுக்கு கீழே வேலை பார்க்குற சில ஆஃபீஸர் கிட்ட அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்கான். அதுலேயுமே முக்கியமாக ஜூனியர் ஃபாரஸ்ட் ரேஞ்சரான அமித் என்ற ஆள் கிட்ட பேசியிருந்திருக்கான். இந்த அமித் கிட்ட போலீஸ் கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, சார் நவம்பர் 2ஆம் தேதி என்னுடைய சுப்பீரியர் ஆபீசர் என்ன கூப்பிட்டாரு, எனக்கு கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவருடைய குவார்டர்ஸ்க்கு பக்கத்திலேயே 2 குழியை நோண்ட சொன்னாரு. நான் எதுக்குன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க குப்பைகள் நிறைய சேருது, அதை எல்லாத்தையுமே அதுக்குள்ள போடுறதுக்கு தான், அதே சமயம் மழை பெஞ்சா தண்ணி வர தேங்கி இருக்கு, அதனால அந்த தண்ணி எல்லாமே அதுல போய் தேங்கி நிற்கும், அதனால தான் குழி தோண்ட சொல்றேன்னு என்கிட்ட சொன்னாரு. அதன் அடிப்படையில் தான் நான் ஒரு ஜேசிபி ஆபரேட்டரை வர வச்சு 2 குழிகளை நோண்டினேன். ஒன்னு 6 அடிக்கு நல்லா அகலமாகவும் இன்னொன்னு 5 அடிக்கு நல்லா அகலமாகவும் தோண்டினேன். அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை, நான் என்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. என்னுடைய சுப்பீரியர் ஆபீசர் எனக்கு ஒரு ஆர்டர் போட்டாரு, அதை மீற முடியாதுங்கிறதுனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த அமித் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் நவம்பர் 6ஆம் தேதி இன்னும் சில ஆபீசருக்கு கால் போயிருந்திருக்கு. அதாவது இவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆபீசருக்கு கால் போயிருந்திருக்கு. அதில் முக்கியமா குல்தீப் என்ற ஒரு ஆளுக்கு கால் பண்ணி இங்க இருக்கிற குழிகளை மூடிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இதை பத்தி குல்தீப் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணப்போ என்ன நவம்பர் 6ஆம் தேதி கூப்பிட்டாரு.
சொல்றாரு. அதாவது இந்த நைனாவும் உங்களுடைய குழந்தைகளும் காணாம போன அடுத்த நாள் வந்து இந்த குல்தீப்பை இந்த சைலேஷ் கூப்பிட்டு இந்த குழியை மூடிட்டு அதுக்கான ஆட்களை கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதன் அடிப்படையில் நானும் 2 ஆட்களை கூப்பிட்டு வந்தேன். ஆனா அந்த நேரத்தில் எதுக்காக இந்த குழியை தோண்ட சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரமா மூடுறீங்கன்னு நான் கேட்டேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மாடு வகையை சேர்ந்த ப்ளூ புல் பாம்பு கடிச்சு இந்த குழிக்குள்ள விழுந்துருச்சு, அதனாலதான் நான் மூட சொல்றேன். அதே சமயம் இந்த இடத்துல நிறைய பாம்புகள்லாம் இருக்கு, அதனால நான் கிட்டக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழிக்கிட்ட போய் மண்ணெல்லாம் மூடி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் அழைச்சிட்டு வந்த ஆட்கள் மூலியமா அந்த குழியை கம்ப்ளீட்டா மூடிட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த குல்தீப் போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கா. இதை எல்லாத்தையுமே கேட்டதுக்கு பிறகுதான் போலீஸ் இமீடியட்டா சைலேஷை கைது பண்ணி கஸ்டடியில எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் அந்த இடத்துல எதுக்கு குழி தோண்டப்பட்டுச்சு, அந்த குழிக்குள்ள உண்மையிலேயே அந்த மாடு தான் இறந்து போனுச்சா, அப்படி இல்லைன்னா வேற எதையாவது இவன் புதைச்சானா அப்படின்றதுக்கு உண்டான பதில்கள் எல்லாமே போலீஸுக்கு அப்போதான் தெரிய வர ஆரம்பிச்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைலேஷ் வந்து நீண்ட நாட்களாக தனியாக தான் தங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னொரு பக்கம் நைனாவுக்கு அதில் உடன்பாடே கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் கணவர் கூட ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த நைனாவுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. இதன் காரணமாக நைனா இந்த சைலேஷ் கிட்ட நீங்கள் எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்களோ அங்கெல்லாம் எங்களையுமே கூட்டு போங்க, எங்களுக்கு அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சைலேஷ் அதெல்லாம் முடியாது அப்படின்னு நிராகரிக்க ஆரம்பித்தார். இங்கிருந்து தான் இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டைகள் வெடிக்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன காரணங்களுக்காகவும் சண்டை பெருசாக ஆரம்பிச்சது. இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருந்தாலுமே அந்த சண்டை பெருசாகாம நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் தீபாவளி முடிஞ்சு தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு இவர் தற்போதைக்கு தங்கி இருக்கிற குவார்டர்ஸ்க்கு இந்த நைனா வந்திருக்காங்க. அந்த நேரத்திலுமே ஒன்னா சேர்ந்து தங்குவதற்குண்டான கான்வர்சேஷன் அதிகமாகுது. இதை கேட்ட சைலேஷ் மறுபடியுமே தன்னுடைய மனைவி கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு. அப்படிதான் நவம்பர் 5ஆம் தேதி காலை நேரத்தில் 7 மணிக்கு எழுந்ததுமே இந்த நைனா தன்னுடைய கணவர் கிட்ட இந்த பேச்சை எடுத்திருக்காரு. அப்போ ஆத்திரமான இந்த சைலேஷ் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற பில்லோவை எடுத்து தன்னுடைய மனைவியுடைய முகத்தில் அமுக்கி கொடூரமான முறையில் துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் வேற ஒரு ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்த அப்பாவியான அந்த குழந்தைகளை அதே மாதிரி துடிக்க துடிக்க இந்த தலையணியை வச்சு அமுக்கி கொலை பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகுதான் மொபைலை ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு இந்த மாதிரி மெசேஜ்லாம் பண்ணி மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் 3 பேருடைய சடலத்து மேலையும் கல்லெல்லாம் கட்டிட்டு அங்க இருக்கிற பெட்டு முதற்கொண்டு அது எல்லாத்தையுமே உருளையா சுத்தின மாதிரி கட்டி இரவு நேரங்களில் ஏற்கனவே தோண்டி வச்சிருக்கிற அந்த குழிக்குள்ள போட்டு அடுத்த நாள் அந்த ஆட்கள் மூலியமா அந்த குழியை மூடிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. பட் போலீஸுக்கு வந்து அந்த இடத்துல என்ன சந்தேகம் எழுதுனா, நீ கோபத்துல தானே உன்னுடைய மனைவியை கொலை பண்றேன்னு சொல்ற, ஆனா எதுக்காக நீ நவம்பர் 2ஆம் தேதியே இந்த குழியை தோண்டுன, அப்போ நீ ஏற்கனவே இதை பக்காவா ப்ரீ பிளான் பண்ணியிருக்க, உன்னுடைய மனைவி பிள்ளைகளை சரியான சந்தர்ப்பம் வரும்போது நீ கொலை பண்ணணும்னு திட்டம் தீட்டி இருக்க, அதனால தான் 3 நாட்களுக்கு முன்னாடியே இந்த குழியை தோண்டிருக்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது தான் அவனுடைய முகம் உடம்பு எல்லாமே வடவடக்க ஆரம்பிச்சு மொத்த விஷயங்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சது. இவன் போலீஸ் கிட்ட தன்னுடைய மனைவி காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி டிராமா நடத்தினப்போ அவனுடைய தோற்றத்திலையும் அவன் சொல்ற பதில்கள்லையுமே சில நடுக்கத்தையும் பதட்டத்தையுமே போலீஸுக்கு ஆரம்பத்தில் பார்க்க முடிஞ்சுது. அதே சமயம் இவங்க 3 பேரும் காணாம போயிட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு வேதனையுமே அவனுடைய முகத்துல போலீஸால பார்க்க முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களை எந்த இடத்துல புதைச்சிருந்தானோ அந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்த நாட்கள்ல பயங்கரமான துர்நாற்றம் அக்கம் பக்கத்துல இருந்த ஆட்களுக்கெல்லாம் வீசி இருந்திருக்கு. இது எல்லாமே போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு ரிப்போர்ட்டா கூட வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இவன் கோபத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணலனா அப்ப எதுக்காக அவங்கள கொலை பண்ண அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான காரணத்தை போலீஸ் அவனுடைய மொபைல் போன்ல இருந்து எடுத்திருக்காங்க. அவனுடைய மொபைல்ல சிடிஆர் போட்ட செக் பண்ணி பார்த்ததுல அடிக்கடி ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அந்த பெண்ணுமே அவனுடைய டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான். அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு 2021 பிசிக்கலி ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டதுனால நாம இனிமே திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தனிமையிலே அவங்க குவார்டர்ஸ்ல வாழ ஆரம்பிச்சாங்க. 2021 இந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்கு தோண ஆரம்பிச்சது. ஆனா இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே சமயம் இவனுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைகள் இருக்காங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள முடிச்சு விட்டுட்டு இவங்களை எப்படியாவது திருமணம் பண்ணணுங்கிறது தான் இவனுடைய பக்காவான பிளானாகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் இவனுடைய மனைவியும் ஒன்னா சேர்ந்து தங்கணுங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களை அடிச்சு கொலை பண்ணி புதைச்சிட்டா யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வராது. ஃபாரஸ்ட் லேண்ட்லயுமே போலீஸ் வந்து தோண்டிலாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்கு தோண ஆரம்பிச்சதுனால தான் நவம்பர் 2ஆம் தேதி எப்படியும் ஜூனியர் ஆஃபீஸர் நான் சொல்றதை கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 2 குழிகளை தோண்ட வச்சிருக்கான்.
பண்ணியிருக்கான். 5ஆம் தேதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கொலை பண்ணி அதுக்குள்ள புதைச்சிருக்கான். 6ஆம் தேதி அந்த குழிகளை மூடி இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை காணும் அப்படின்ற மாதிரி பக்காவான டிராமா எல்லாத்தையுமே நடத்தியிருக்கான். இன்னொரு பக்கம் இடையில இவன் லீவு போட்டான்னு சொன்னல, அந்த நாட்கள்ல கூட சும்மா சூரத்துக்கு போயிட்டு தன்னுடைய அப்பா அம்மா முன்னாடியும் தன்னுடைய மாமனார் மாமியார் முன்னாடியும் தேடுற மாதிரி ஒரு ஆக்டிங்லாம் போட்டுட்டு ரிட்டன் தான் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்து அங்க இருக்கிற தன்னுடைய சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட எல்லாம் போயிட்டு என்னுடைய மனைவி பிள்ளைகளை காணும், சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் லோக்கல்ல இருக்கிற பொலிட்டீஷியன்லாம் மீட் பண்ணி அவங்க கிட்டயுமே சில மனுக்கள்லாம் இவன் கொடுத்திருந்திருக்கான். ஸோ இப்படி இவன் மேல எந்த விதத்திலுமே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாவனையுமே இவன் பக்காவா கிரியேட் பண்ணியிருந்திருக்கான். ஆனா இவனுடைய இந்த சொதப்பலான பிளான் ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டிக்கும் அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. போலீஸுக்கு ஒருவேளை இவன் காதலிக்கிற அந்த பொண்ணுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணதுல இதுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதே சமயம் உனக்கு திருமணமாகி அந்த 2 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்ற எந்த விஷயமுமே அந்த பெண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னதுனால அவங்களை இந்த கேஸ்ல மேற்கொண்டு போலீஸ் விசாரணை பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் இந்த சைலேஷ் கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, கொலை பண்ணதெல்லாம் ஓகே, அது எதுக்கு கொலை பண்ணிட்டு அவங்களுடைய உடம்பு மேல கல்ல கட்டின அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவன் என்ன பதில் சொல்லியிருந்திருக்கானா, நான் வந்து நவம்பர் 5ஆம் தேதி தான் இவங்களுடைய சடலத்தை அந்த குழிக்குள்ள போட்டேன். ஒருவேளை நைட்டு மழை பெஞ்சிட்டா அந்த குழிக்குள்ள தண்ணி நிரம்பி சடலம் ஒருவேளை மேல வந்துடலாம், அப்படி எதுவுமே வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவங்களுடைய உடம்புல கல்ல கட்டினா அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லி இருந்திருக்கான். தற்போதைக்கு போலீஸ் இவனை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. இந்த வழக்கு இதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கே வரப்போகுது. என்ன தண்டனை கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக எந்தவித தவறுமே பண்ணாத நைனாவையும் உங்களுடைய குழந்தைகளையும் அநியாயமா இவன் கொலை பண்ணியிருக்கான். அதை கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. உண்மையிலே உனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று டிவோர்ஸ் பண்ணிட்டோ, அப்படி இல்லைன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீ இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இவங்களை கொலை பண்ணா எல்லாம் சரியாயிடும், நாம இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டா கடைசியில நீயும் நிம்மதியா வாழாம இறந்து போனவங்களையும் நிம்மதியா வாழ விடாம இப்ப ஜெயிலில் நீ கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ இதன் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கொலை என்னைக்குமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கவே கொடுக்காது. அது மேலும் மேலும் உங்களை பெரிய சிக்கல்ல தான் மாட்ட வைக்குமே தவிர ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கவே கொடுக்காது. இந்த மாதிரியான எண்ணங்கள் வேற யாருக்கும் வரக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அதை விட்டுருங்க. உட்கார்ந்து பேசினா மட்டும்தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை நம்மளால தேடவே முடியும். நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.